ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் துணையோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிக அருமைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். எப்போவுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு அர்த்தம். தக்ஷாயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதம் அப்படிங்கும்போது, இந்த தை மாதம், அதாவது மகர ராசியில் இந்த சூரிய பகவான் நுழையும் போதே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம். பொங்கல் இந்த தை மாதம் 1னாலே டக்குன்னு பொங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்தபடியாக உழவர் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா 2 விதமான வழி இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மார்கழி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன். அதனால் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2வது, நெற்கதிர்கள் ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் விளைச்சி பெரிய லெவலில் இருக்கும். இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வரப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த வரப்பு மறைஞ்சிருக்கும். அது அந்த வேலை செய்கிறவாளுக்கு தான் கரெக்டாக தெரியும். அழகாக விளக்கிட்டு போவாங்க அந்த வரப்பில். அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் கடைசியிலேயே சூட்டடி அடித்து அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணினா பளிச்சுன்னு இருக்கும் அந்த வரப்பு. அப்போ அந்த வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை வந்தோடனே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகல் பொழுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பகல் பொழுதில் எல்லாருமே முழிச்சுட்டு இருப்போம். வயசானவர்கள் தான் தூங்குவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நம்ம நல்லதெல்லாம் பண்ண அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடி அந்த சூரிய பகவான் இது வரைக்கும் தெற்குன்னு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க, தெற்கு திசையை பார்த்து. இப்போ அப்படியே வடக்கு திசையை பார்த்து வருவார். இந்த ரதசப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும் தை மாதம். இந்த ரதசப்தமியில் சூரிய பகவானோட அந்த ரதம், தேர் சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த ரதசப்தமி அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி கண்டிப்பாக சூரியனோட நிலை மாறும். எப்படின்னா, இது வரைக்கும் தெற்க இந்த சூரிய பகவான் அப்படியே வடக்கு திசையை நோக்கி நகர்வார். அப்போ தேவர்களோட சாம்ராஜ்யம் அதிகமாகுது. அதேமாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருமணம், சிவபெருமான் திருமணம், சாஸ்தா திருமணம், இப்படி ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக மதுரையில் நடக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ தான் அரங்கேறியது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார், அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் குருதியெல்லாம் வழிஞ்சு அப்படியே இந்த பூமியில் போகணும், அப்போ தான் என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். பீஷ்மர் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறது. அந்த பிதாமகரே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அவருக்கு கேட்குறார், எனக்கு உன்னோட திவ்ய தரிசனம் கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேற போகிறது, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ காதார கேளு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறார். உடனே வியாச பகவான் சொல்ல அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேறது ரொம்ப அற்புதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷம். அது எல்லாரும் சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது, பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லபடியான அந்த பகவான் கிருஷ்ணனோட, அதாவது பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் இந்த இது நடந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதாவது எந்த அமாவாசையிலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. மகாலயங்கிறது வெறுசு. அப்போ இந்த தை அமாவாசையில் எல்லாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா இல்லாதவ, சரி, அது முக்கியமாக அப்பா இல்லாதவ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தபடியாக வர்றது சிவராத்திரி. எப்போவுமே பாருங்கள், பெருமாளுக்கு உகந்தது வைகுண்ட ஏகாதசி தட்சிணாயன புண்ணியாலத்தில் வரும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா உத்தராயணத்தில் வரும் அந்த சிவராத்திரி வருது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரம்,
கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட இது சாஸ்தா கல்யாணம், சிவபெருமான் கல்யாணம் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அடுத்தபடியாக இந்த சித்திரைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே சித்திரை விஷு, அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு விசேஷங்களும் நடக்கும். அதே சமயம் நமக்கு இந்த 6 மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இனிமேல் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலையே சுவாமி. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள். இந்த எப்படி நடக்கும் கிரகங்களோட அமைப்பப்படி கோச்சார பலன்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, சுய ஜாதகம், அதை பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள், அது எப்படிப்பட்ட தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய 6 மாதங்கள். இந்த 6 மாதங்கள் எப்படிப்பட்ட மாதங்கள், எப்படி கவனமாக இருக்கணும், எப்படி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு. இந்த சிறப்பை வந்து நம்ம எடுத்துக்கணும் எப்போவுமே. அதான் அந்த கஷ்ட காலத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். தட்ஸ் ஆல். அந்த வகையில் உங்களுக்கு தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும், இந்த கூற்று உங்களுக்கு ரொம்ப அற்புதம், ஒற்றுமை, சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த தை மாதம் அப்படிங்கும்போது மகர ராசி ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் இருக்குது. இந்த வகையில் அற்புதமான ஒரு தை மாதம் உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானம், பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சாலே எல்லாம் ப்ளஸ் தாங்க. கரெக்டாக? குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். ஏன்னா உங்கள் ஜென்மராசியை குரு பார்த்துன்னு இருக்கார். சனி பகவான் 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலும் 3ஆம் இடத்துல ராகு. இந்த தை மாதம் உங்களுக்கு மிக பிரம்மாண்டத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, பெரிய மாற்றங்களை கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் மட்டுமே இருக்குங்க இந்த காலகட்டம். இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் கிரகங்கள் அமைப்பு இருக்குது. அற்புதமான ஒரு மாதம், முன்னேற்றகரமான ஒரு மாதம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் தைரியமாக இருக்கும். துணிந்து செய்வீர்கள், வெற்றி கிடைக்கும். துணிச்சல் தான். போடா பார்த்துக்கலாம், இந்த வேலையை நம்ம செய்யலாம், செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம செய்வோம், எடுப்போம் அப்படின்னு சொல்லி வேலைகளெல்லாம் எடுப்பீங்க. உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளை அழைச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு டூர், ஒன்று இன்ப சுற்றுலா, இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலா, ஜாலி. அரசியல்வாதிகள் அவளுக்கெல்லாம் இந்த மாதம் பெரிய மாற்றம் கிடைக்கும். பதவியே இல்லாத அரசியல்வாதிகள் பதவி கிடைக்கும். முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம், பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதுமாதிரி இந்த தனுசு ராசியில் கலைத்துறை நண்பர்கள் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு ஏற்றம். இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறவா, இந்த டைரக்டர்ஸ், அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு மகானோட ராசி இது. தனுசு ராசி மகான்களோட ராசி. ஏன்னா குரு ஒரு உயர்ந்த இடம்தான். அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலம், ரொம்ப அற்புதமான காலம். ஆக வரிசையாக பார்த்தீங்கன்னாலே 3 மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. தை, மாசி, பங்குனி. தையில் சந்தோஷம், மாசியில் சொத்து சேர்க்கை, பங்குனியில் வெற்றிகள். அடுத்து சித்திரை மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் அங்கே தான் உச்சம். சித்திரையில் மேஷராசியில் உச்சம். மேஷராசி உங்களுக்கு 5. குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். என்ன குழந்தைகள் தனி கொடுத்துன போகிறேன் அப்படிம்பாங்க, இல்லை என்னோடய பாகப்பிரிவினை கொடு, இல்லை எனக்கு ஏதாவது செய் அப்படின்னு மாதிரிலாம். படிக்கிற குழந்தைகள் சுமாராக படிப்பாங்க. அவங்கள படின்னு சொல்கிறதே உங்களுக்கு வேலையாக இருக்கும்.
ஆக கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதம். அதுக்காக எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தனுசு ராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு வந்து வயசாகிட்டு இருக்கும். அப்போ குழந்தைகள் வந்து சொத்து பிரிவினை கேட்கலாம். அதனால் நிறைய பேருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களோட சுய ஜாதகமும் நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் அது என்னென்ன பிரச்சனைகள் எப்படி தீர்வு கொடுக்கலாம்ங்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த 5ஆம் மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதற்கடுத்த வைகாசி அற்புதமான ஒரு மாதம். சூப்பர், சூப்பர். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து நிற்கிறார். அதே சமயம் பார்த்திங்கன்னா அஷ்டம ராசிக்கு 1ஆம் தேதியிலேருந்து இவர் வந்துடுறார். குரு ராசிநாதன் அஷ்டம ராசிக்கு வந்து மறையிறார். அதுவும் உச்சமடைந்து மறையிறார். உச்சமடைந்த கிரகம் மறையிறது எப்படி பலன்களை கொடுக்கும்? அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூரிய பகவானின் அருளால் அற்புதமானது. ஏன்னா பாக்யாதிபதி, இந்த பாக்யாதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்றார். உங்களோட ஆளுமை அதிகமாக இருக்கும், பவர்ஃபுல், உத்தியோகத்தில் டாப் மோஸ்ட் லெவலுக்கு வருவீங்க. சாதாரணமாக இருந்தீங்கன்னா டீம் லீடராக ஆகிடுவீங்க. அதுமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், பட்டு சூப்பராக போயின்னு இருக்கும். குடும்பத்தில் ஒரு தைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வழி கிடைக்குங்க, பிடிச்சிக்கோங்க, கடன் அடைங்க. ஏன்னா சாதாரணமாக தனுசு ராசி அன்பர்கள் பயப்படுற விஷயமே கடன் தான். கரெக்டாக நிறைய பேர் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணவே மாட்டீங்க. கரெக்டாக இருந்தால் ஜாலியாக இரு, இல்லையா கவுந்தடிச்சு படு. அந்த மாதிரி தான் உங்களோட இது. வேண்டவே வேண்டாம், கடனை வாங்கி நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற தாட்டு உங்களுக்கு. அதுதான் குடும்பத்தில் உங்கள் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு இது இருக்கும், மதிப்பு. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு என்ன விட்டுட்டு போக போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக நம்ம விட்டுட்டு போகிறது தான தர்மம். அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியதும் தான தர்மம் தான். 2வது, நம்ம எவ்வளோ சொத்து வச்சுட்டு போனாலும் அந்த சொத்தெல்லாம் ஒரு செகண்டில் நிர்மூலம் பண்ணுறது குழந்தைகளால் முடியும், யாராலையும் முடியும். ஆனால் நம்ம கொடுத்துட்டு போகிறது ஒரு ஒழுக்கம், ஒரு நல்ல கல்வி, இதெல்லாம். அப்போ நம்ம அந்த நல்லதையே செய்தால் நல்லதே கண்டிப்பாக நடக்கும். கடன் இல்லாமல் நம்ம குழந்தைகளை இது பண்ணாலே ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக வரக்கூடிய ஆனி மாதம். ஆனி மாதம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு வந்து 7ஆம் பாவகம், மிதுன ராசி. இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கும்போதே அங்கேருந்து இந்த சூரிய பகவான் நேரம் உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக, உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15/6/2026 முதல் 16/7/2026 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கடைசி மாதம் நடராஜரை வழிபாடு பண்ணுங்க, தைரியம் கிடைக்கும். ஆக இந்த 6 மாதங்களும், உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய 6 மாதங்களும் அற்புதமான ஒரு மாதங்களாக அமைய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக பிருந்தாவனம் போயிட்டு வாங்குவோம். கர்நாடக மாநிலத்தில் பிருந்தாவனம் இருக்குது, குரு மகான் ராகவேந்திர சுவாமி. அப்படி போக முடியாதவர்கள் அருகில் உள்ள குருமகான் ராகவேந்திர சுவாமியை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு அந்த சவாலான ஒரு இது இருந்தால் கூட அது கரெக்டாக இருக்கும். அதுமாரி நீண்ட நாள பிரச்சனைகள்லாம் தீரும். ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் பிருந்தாவனம் போயிட்டு குருமகான் ராகவேந்திர சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. அல்லது அருகில் உள்ள பிருந்தாவனம் குருமகான் ராகவேந்திரர் ஆலயத்துக்கு போயிட்டு ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான 6 மாதங்கள் வெகு சிறப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.